மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. சார் என்ன என்னன்னோ சார் ஷெட்யூல் படிச்சு முடிச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன்னை பார்க்கும்போது மைண்டுக்கு வேற எதுவும் வரமாட்டேங்குதுன்னு அர்த்தம். எந்த ஒன்றும் இல்லை, அது புதுசா ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட டீடைல்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல இருக்கும். அதை எடுத்துட்டு எனக்கு என்ன எதுன்னு படிச்சு டீடைல்ஸ் சொல்லு. எந்த நான் படிச்சு சொல்லணுமா? பின்ன எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, அது உனக்கே தெரியும்ல. அதே 24 அரியர் வச்சவனுக்கு என்ன தெரியும்? இவனெல்லாம் எப்படி எம்டியானா? ஏய் என்ன பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நீ பார்த்துட்டு இருக்க. அந்த லேப்டாப் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு படிச்சு சொல்லு. பேப்பரை பார்த்து ஷெட்யூல் படிக்கும் போதே இவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணா, இதுல வேற லேப்டாப்ல உள்ளதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா? பேசாம தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு கேபினுக்கு போய் கொஞ்சம் லேட்டா வந்து டைம் ஓட்டிட வேண்டியதுதான். சார் அது கொஞ்சம் தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் சார். தாகமா இருக்குன்னா என்கிட்ட கேட்டா நான் தண்ணி கொடுக்க மாட்டேனா? சார் அப்படி சொல்லல, என்கிட்ட பாட்டில்ல தண்ணி இருக்கு, நான் கொடுக்க மாட்டேனான்னு கேட்டேன். இதோ இத சொன்னேன், என்கிட்டயே தண்ணி இருக்கு, அதுக்கு எதுக்கு கேபின் வரைக்கும் போய்கிட்டு இந்த தண்ணி குடி. இல்ல சார், நானே பாட்டில்ல தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவங்க பாட்டில்ல நான் தண்ணி குடிக்க மாட்டேன். நான் போய் என் பாட்டிலே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் சார். நான் தான் ஓவரா பண்றேன்னா இவ என்னை விட ஓவரா பண்றா. எத்தனையோ தடவை லிப் டு லிப் கிஸ்ஸே அடிச்சிருக்கேன், நான் குடிச்ச தண்ணி பாட்டில நீ தண்ணி குடிக்க மாட்டியா? இருடி, அதான் டாஸ்க்னு என்கிட்ட நல்லா வசமா சிக்கி இருக்கல, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஐயோ, இந்த ஹிட்லர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? ஒருவேளை இவ தண்ணி குடிக்கிறேன்னு போய் நம்ம இங்க பண்ணதையெல்லாம் அவன் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாலோ? திமிரு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. ஐயோ, இப்ப இந்த ஆளை எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. டேய், எங்கடா இருக்க? மாமா, ஆபீஸ்ல தான் மாமா இருக்கேன். ஐஷு அங்கதான் இருக்காளா? ஐயோ, இங்கெல்லாம் இல்ல மாமா, அவ கேபின்ல இருக்கா. நான் என் பாட்டுக்கு என் ரூம்ல என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. டேய், நான் அங்கதான் வேலைக்கு சேர்ந்திருக்காளான்னு கேக்குறேன். அவளை யாரு கேட்டுற வேலைக்கு சேர்த்துன? ஐயோ, அவ இங்க வேலைக்கு சேர்ந்த விஷயமா இந்த ஆளுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவ உன்னை கண்டாலே டென்ஷன் ஆகுறா. அதான் நீ போய் அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவ எங்க இருக்கான்னு நீ கேட்டப்ப கூட அவ எங்க தங்கியிருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லாம இருந்தேன். நீங்க சொல்லனா என்ன, அதான் அவளே என்கிட்ட வந்துட்டால. நீ போய் அவளை பார்த்தாலே அவ டென்ஷன் ஆவான்தான் உன்னை போய் அவளை பார்க்க வேணான்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னடானா நீ உன் ஆபீஸ்லயே அவளை வேலைக்கு சேர்த்திருக்க. எதுக்குடா ஃபுல் டைம் அவளை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா? ஐயோ மாமா, நான்லாம் ஒன்னும் அவளை டென்ஷன் பண்றதுக்காக வேலைக்கு சேர்த்தல மாமா. சொல்ல போனா நான்லாம் ஒன்னும் அவளை தேடி போயெல்லாம் வேலைக்கு சேர்த்தல. அவளாதான் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தா. சரி, நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே, வேலை கேட்டு வந்திருக்கு, எப்படி செலக்ட் பண்ணாம இருக்குதுன்றனால தான் மாமா வேலை கொடுத்தேன். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதுக்காக அவளை வேலைக்கு சேர்த்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்னும் கிடையாது மாமா. அவதான் வேலை வேணும்னு வந்தா. இப்ப கூட அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க வேலை செய்வாளா? அவளுக்கே இங்க வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லன்றதுனாலதான் மாமா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. எனக்கும் அதாண்டா ஆச்சரியமா இருக்கு. அந்த கம்பெனிக்கு நீ தான் எம்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ எப்படி அங்க வேலை செய்ய சம்மதிச்சா? அவ எங்க சம்மதிச்சா? நான் தானே ஐடியா பண்ணி சம்மதிக்க வச்சேன். அது எனக்கு தெரியாது மாமா, அது நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். அவகிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறேன், ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அதை தெளிவா சொல்லிக்கிறேன், நல்லா தெளிவா கேளு. கேக்குறேன் மாமா, சொல்லுங்க. டேய், இவ்வளவு நாள் அவளை வெறுப்பேத்தின மாதிரி, டென்ஷன் பண்ண மாதிரி, கஷ்டப்படுத்தின மாதிரி இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ணாதடா. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த ஐஷு வேற, ஆனா இப்ப இருக்கிற ஐஷு வேற. நானும் ஷைலுவும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐஷு வீட்டுல இருக்க மாட்டேன், நீ திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன்னு இவ்வளவு நாள் அவ ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தா. ஹாஸ்டல்லயே இருக்கவள எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு வான்னு நான் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன்டா. அப்போ உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா... ஹலோ மாப்பிள்ள. பரவாயில்லையா ஆண்டி, மறக்காம மாப்பிள்ளன்னு எல்லாம் கூப்பிடுறீங்க? ஐயோ, ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது ஆண்டி? அன்னைக்கு அன்புக்கு உண்மை தெரிஞ்சா அவன் வந்து கல்யாணத்தை நிறுத்தினப்போ நீங்க என்ன கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? அன்புக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நான் ஐஸ்வர்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டான். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் திருந்தின மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா மனசை மாத்தி எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஐயோ ஆமா மாப்பிள்ள, நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு கல்யாணத்தை எப்படி அன்பு நிறுத்திடுவான், அதுக்கப்புறமா எப்படியாவது திரும்பியும் ஐஸ்வர்யா மனசை மாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா அதுக்குள்ள அங்க கோயில்ல வச்சு பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டீங்க.
நீங்க அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா கூட வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் எப்படியாவது ஐஸ்வர்யா மனசை மாத்தி இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அன்னைக்கு கோயில் அப்படி பிரச்சனை பண்ணதுனால இதுக்கப்புறம் நான் எப்படி அன்பு கிட்டயோ ஐஸ்வர்யா கிட்டயோ இல்ல என் புருஷன் கிட்டயோ உங்களை பத்தி சொல்ல முடியும்? ஆண்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐஸ்வர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே என்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் பணம் வாங்குனீங்க. அதை மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ஐஸ்வர்யா வேணும். அது மட்டும் இல்லாம என்ன அன்னைக்கு அடிச்சு அசிங்கப்படுத்தின அந்த மெக்கானிக்கை நான் பழி வாங்கணும். அதுக்காக நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். உங்களால ஐஸ்வர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுங்க ஆண்டி. எனக்கு இப்ப ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட முக்கியம் இல்ல, அந்த மெக்கானிக்கை பழி வாங்குறது தான் முக்கியம். அவனை நான் எப்படி வேணாலும் பழி வாங்கிக்கிறேன். ஐயோ என்ன மாப்பிள்ள, நீங்க திடீர்னு பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டா எப்படி மாப்பிள்ள? எப்படின்னா பணத்தை எப்படி வாங்குனீங்களோ அப்படிதான் ஆண்டி திருப்பி கொடுக்கணும். என்கிட்ட இருந்து பணம் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சோ, இப்ப திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது யோசிக்கிறீங்க? இல்ல பிரச்சனை ஆயிடுச்சு அதோட போயிட்டான் அப்படியே விட்டுருவான் 2 கோடியை கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாவா? 2 கோடி ஆண்டி. அந்த 2 கோடி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த மெக்கானிக்கை பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் தான் கொடுத்தேன். எனக்கு அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை விட அந்த மெக்கானிக்கை பழி வாங்குறது தான் முக்கியம். அதனாலதான் 2 கோடி ரூபாய் போனாலும் போகுதுன்னு பணத்தை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு தூக்கி கொடுத்தேன். ஆனா இப்போ என்னால ஐஸ்வர்யாவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அந்த மெக்கானிக்கையும் பழி வாங்க முடியல. அப்புறம் எதுக்காண்டி நான் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும்? நீங்க எனக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த 2 கோடி ரூபாய் பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க, இப்ப அந்த பணம் என்கிட்ட இல்ல மாப்பிள்ள. இப்ப திடீர்னு 2 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன மாப்பிள்ள பண்ணுவேன்? அப்புறம் மாப்பிள்ள இப்ப என்ன, உங்களுக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே? அவ மனசை நான் எப்படியாவது மாத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் மாப்பிள்ள. ஏன்னா முன்னாடி கூட அந்த பொறுக்கியை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இப்போ அவனையுமே வேண்டான்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என்னன்னாலும் அந்த பொறுக்கி அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதனால அவ மனசை ஈஸியா மாத்தி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் மாப்பிள்ள. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. எனக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க மாப்பிள்ள. அதுக்குள்ள நான் எப்படியாவது ஐஸ்வர்யாவோட மனசை மாத்தி உங்களுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஜானகி என்னங்க? எடி என்ன காரியம் பண்ணிருக்க? அடிச்சி உன்னையெல்லாம் ஏன் பொண்டாட்டின்னு இல்ல, ஒரு பொங்கலன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குடி. இந்த உலகத்திலேயே பணத்துக்காக பொண்ணை விற்க பார்த்தவ நீ மட்டுமா தாண்டி இருப்ப. அது சரி, அதுக்கு ஐஸ்வர்யா நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா தானே? நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா ஐஸ்வர்யாக்கு இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருப்பியாடி? அம்மாடி ஐஸ்வர்யா, வீட்டுக்கு வந்துட்டியாம்மா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேக்குறீங்களா இல்ல வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களாப்பா? ஐயோ அம்மாடி ஐஸ்வர்யா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சித்தப்பா என்ன சித்தப்பா அதெல்லாம்? நீங்க சித்திக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஐயோ அன்பு, அது அம்மாடி ஐஸ்வர்யா, அது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ அவளை ஏதோ கோவத்துல. வேண்டாப்பா எதுவும் சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அப்போ நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? ஐயோ அம்மாடி ஐஸ்வர்யா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எங்க பொண்ணுதான். நான் ஏதோ அவளை கோவத்துல அப்படி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எதுக்குப்பா? அதான் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேனே, அப்புறம் எதுக்குப்பா இன்னும் மறைக்கிறீங்க? சித்தப்பா என்ன சித்தப்பா அது? ஐஸ்வர்யா ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு அவகிட்ட சொல்லி ஒரு வழியா அவளை கன்வின்ஸ் பண்ணி வாடா வீட்டுக்கு போலான்னு இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அவ முன்னாடி இப்படி ஒரு வார்த்தைய சொல்றீங்க. என்ன சித்தப்பா, எதுக்கு அப்படி சொன்னீங்க? அது அன்பு, என்ன மன்னிச்சிருப்பா. அம்மாடி ஐஸ்வர்யா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. எந்த விஷயம் ஒரு நாளும் ஐஸ்வர்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா மூடி மறைச்சனோ, அது இப்ப என் வாயாலேயே அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம இருக்கிறத விட தெரியறதுதான் நல்லதோன்னு தோணுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ராட்சசி, பணத்தாசை பிடிச்ச பேய் ஐஸ்வர்யாவுக்கு அம்மான்னு சொல்லிக்கிறத விட இப்படிப்பட்டவ அவளுக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சாலே அவ சந்தோஷப்படுவா. ஆமாப்பா அன்பு, ஐஸ்வர்யா நாங்க பெத்த பொண்ணு இல்ல. ஐஷோ அழாதடா. சித்தப்பா என்ன சித்தப்பா நீங்க சொல்றீங்க? அதே அன்பு, இந்த விஷயம் தான் ஐஸ்வர்யாவுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அது அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றேன், என் அண்ணனும் அண்ணியும் இறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா இல்லாத உன்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக தான் உன் சித்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன் இல்ல. அது உன்னை மட்டும் பாத்துக்கிறதுக்காக இல்ல அன்பு, உன் தங்கச்சி ஐஸ்வர்யாவையும் பாத்துக்கிறதுக்காக தான். சித்தப்பா அதே அன்பு, என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பிறந்தது நீ மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவும் தான். ஐஸ்வர்யா எங்க பொண்ணு இல்ல, உன் கூட பிறந்த தங்கச்சி.
ஐஸ்வர்யா பிறந்து 6 மாச குழந்தையா இருக்கும்போதுதான் என் அண்ணனும் அண்ணியும் இறந்தாங்க. அப்போ எனக்கு 2 வயசு. அப்போ உன்னையும் கை குழந்தையா இருக்கிற ஐஸ்வர்யும் பாத்துக்க யாரும் இல்ல. உங்களை பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன் சித்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எங்க அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவ உங்களை பாத்துக்காம போயிருவாளோன்னு நான் பயந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு. எனக்கு குழந்தையே பிறக்காததுனால உன்னையும் ஐஸ்வர்யும் அவ தான் பெத்த புள்ள மாதிரி பாத்துக்குவான்னு நம்பினேன். அவ உன்னை தான் சொந்த பிள்ளையா தான் பாத்துக்கிட்டா. ஆனா உனக்கு அப்ப 2 வயசு, உனக்கு கொஞ்சம் எல்லாம் விவரம் தெரியும். அப்போ உனக்கு உன் அம்மா அப்பா யாருன்னு தெரியும். இவ உன் அம்மா இல்ல, உன் சித்தி தான், நான் உன் சித்தப்பா தான்னு உனக்கு தெரிஞ்சது. அதனால நீ அவளை அம்மான்னு கூப்பிடாம சித்தின்னு தான் கூப்பிடுவ. ஆனா அப்ப ஐஸ்வர்யா 6 மாச குழந்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்ப இவளும் தன்னை அம்மானு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டா. அதனாலதான் ஐஸ்வர்யாவுக்கும் தனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவளும் வருத்தப்படக்கூடாது, நாங்க தான் அவ அம்மா அப்பான்னு அவளை சொந்த பிள்ளையாவே வளர்க்கலான்னு முடிவு பண்ணோம். நான் உங்க 2 பேரையுமே என்னோட அண்ணன் பசங்களா பாக்கலப்பா. நான் உங்களை ஏன் பெத்த பிள்ளைங்களா தான் நான் பார்த்தேன். ஆனா இவதான் ஆம்பளை பையன்னு ஒன்ன ஒரு மாதிரியும் பொம்பளை பிள்ளைன்னு ஐஸ்வர்யாவை ஒரு மாதிரியும் நடத்த ஆரம்பிச்சா. என்ன இருந்தாலும் கடைசியில ஆம்பளை பையன் தான் என்ன பாத்துக்குவான்னு ஒன்ன ரொம்ப பாசம் குட்டி கூடையே வச்சு வளர்த்தா. ஆனா ஐஸ்வர்யா பொம்பளை பிள்ளைங்கிறதுனால அவளை எப்பவுமே ஹாஸ்டல்ல போட்டு வளர்த்தா. இவளுக்கு ஐஸ்வர்யா மேல பாசமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு அப்பா அம்மா பாசம் தான் கிடைக்கல, அப்பா அம்மான ஒருத்தவங்க நமக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கையிலேயாவது என் பொண்ணு இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை நான் ஐஸ்வர்யா கிட்ட இத்தனை வருஷம் சொல்லாம மறைச்சேன். ஏன்பா மறைச்சீங்க? இது முன்னாலே நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. அப்பவே நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம எங்கேயாவது போயிருப்பேனே. எதுக்காகப்பா என்ன பிடிக்காத இவங்களோட என்ன இருக்க வச்சு என்னையும் கஷ்டப்படுத்தி உங்களுக்கும் எதுக்குப்பா தேவையில்லாத கஷ்டம்? இதுக்கு பேசாம முன்னாலே நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்பவே நான் எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிருப்பேனேப்பா. ஐஷு, என்னடா பேசுற? மன்னிச்சிரு சேட்டா, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. இத்தனை வருஷமும் அம்மா அப்பா என் மேல பாசமா இல்ல, என்ன அவங்க புரிஞ்சுக்கல, என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கல, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்ன ஏமாத்திட்டாங்கன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எத்தனையோ நாள் இருந்து யோசிச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு என் மேல பாசம் இல்லாததுக்கு காரணம் நான் அவங்க பொண்ணு இல்லைங்கிறது தானே எனக்கு இப்பதான் தெரியுது. அப்பா சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் எனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்கலனாலும் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கையிலேயாவது இருந்தேன் சேட்டா. ஆனா இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த வீட்டுல நிக்க கூட எனக்கு உரிமை இல்ல. நான் போறேன் சேட்டா. ஐஷுமான் இல்ல. சித்தப்பா, என்ன சித்தப்பா அது? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சித்தப்பா? ஆமா அன்பு, உண்மைதான். அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐஸ்வர்யா மேல எங்களுக்கு இருக்கிற உரிமையை விட உனக்கு தான் அதிகமான உரிமை இருக்குன்னு. அதுக்கான அர்த்தம் இதுதான் அன்பு. ஐஸ்வர்யா உன்னோட சித்தி பொண்ணு இல்ல, உன் கூட பிறந்த தங்கச்சி. இப்ப கூட இந்த உண்மையை நான் எதுக்காக சொன்னேன்னா, ஐஸ்வர்யா இப்படிப்பட்ட ஒரு ராட்சசியோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விட உன் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதே மேல். அதனாலதான் இந்த உண்மையை சொன்னேன். இத்தனை வருஷமும் எங்களை விட நீதான் அவளை நல்லா பாத்துக்கிட்ட. இதுக்கப்புறமும் அவளை நீதான் அன்பு பாத்துக்கணும். ஏன்னா அவ உன் தங்கச்சி. போ அன்பு, போய் அவளை பாத்துக்க. ஐஷுமா, சேட்டா அழாதடா. சித்தப்பா சொன்னது எனக்கே பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. எனக்கே அதிர்ச்சியா இருக்குன்னா உன்னால இதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காச்சும் இத்தனை வருஷம் யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கிற உறவு நீ கிடைச்சிருக்கேன்னு நினைக்கும்போ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உனக்கு இத்தனை வருஷம் அம்மா அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க உன் சொந்த அம்மா அப்பா இல்லைன்னு தெரியும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. ஏன்னா என்ன மாதிரி பிறந்ததுல இருந்தே அம்மா அப்பா இல்லைன்னு கூட இருந்துடலாம். ஆனா அம்மா அப்பா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம அம்மா அப்பா இல்லைன்னு தெரிய வரும்போது அது எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐஷுமா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இத்தனை வருஷமும் நான் உன்னை என் சித்தி பொண்ணா பார்த்ததில்ல ஐஷுமா. என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப உண்மையாவே நீ என் கூட பிறந்த தங்கச்சி தான் நினைக்கும்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா உனக்கு அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நமக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கும்போ உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இல்ல சேட்டா, எனக்கு கஷ்டமா இல்ல.
இல்ல அப்படி அம்மா அப்பா இல்லைன்னு கஷ்டப்படுறதுக்கு இத்தனை வருஷம் மட்டும் என்ன அம்மா அப்பாவோட பாசத்திலேயே நான் வளர்ந்தேன். இத்தனை வருஷம் அம்மா அப்பா இருந்தும் இல்லைங்கிற மாதிரி தானே நான் வளர்ந்தேன். ஆனா என்ன இப்ப அவங்க என் அம்மா அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. எனக்கு இதுல எல்லாம் எந்த வருத்தமும் இல்ல சேட்டா. சொல்ல போனா நீ சொன்ன மாதிரி எனக்கு இப்ப சந்தோஷம்தான். ஏன்னா என்ன பெத்த அம்மா என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்கன்னு நினைக்கும்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க என் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படி பண்ணதுல எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்ல சேட்டா. சொல்ல போனா அப்படிப்பட்டவங்க எனக்கு அம்மாவா இருக்கிறத விட நான் இப்படி அனாதையா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். ஏய் என்ன ஐஷுமா அனாதை நல்லா சொல்லிட்டு இருக்க? உனக்கு அண்ணன் நான் இருக்கேன்டா. சேட்டா இங்க பாரு ஐஷுமா, இதுக்கப்புறம் யாரும் இல்லாத அனாதனெல்லாம் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவே கூடாது. நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியறதுக்கு முன்னாலேயே என்னால உன்னை என் சித்தி பொண்ணா பார்க்க முடியல. என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நான் உன்னை பார்த்தேன். அப்பவே நீ கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஆனா இப்போ நீ என் கூட பிறந்த தங்கச்சி, ஏன் ரத்தம். இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அது இந்த அண்ணனால தாங்கிக்க முடியாதுடா. இவ்வளவு நாள் நீ எவ்வளவு வேணா அழுதுருக்கலாம், ஒரு அண்ணனா நான் உனக்கு ஆறுதல் சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இதுக்கப்புறம் நான் உனக்கு அண்ணனா மட்டும் இல்ல, அப்பா அம்மாவாவும் நான் இருப்பேன்டா. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடப்பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அழாதடா ஐஷுமா, அது அண்ணனா இருக்கேன்ல. இல்ல சேட்டா, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா என்னால அழாம இருக்கவும் முடியல. இப்ப எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நான் வருத்தப்படணுமா இல்ல அண்ணன் நீ இருக்கேன்னு சந்தோஷப்படணுமான்னு கூட தெரியல. ஒன்னும் இல்லடா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு, மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். சரி சேட்டா, நானே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன். என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விடு சேட்டா. ஹாஸ்டலுக்கா? வேணண்டா, இந்த நிலைமையில நீ ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம். என்னால உன்னை தனியா ஹாஸ்டல்ல விடவும் முடியாது. நீ என் கூட உன் அண்ணி வீட்டுக்கு வா. இல்ல சேட்டா, என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. அது ஏன்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாத. ஐஷுமா, ஆனா இந்த நிலைமையில நீ தனியா ஹாஸ்டலுக்கு போனா இதையே நினைச்சு அழுதுட்டே இருப்ப. அதுக்கு தான் சொல்றேன். இல்ல சேட்டா, நான் அழமாட்டேன். அப்புறம் அங்க ரேஷு இருக்கால, அவன் என்ன பாத்துக்குவா. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடு சேட்டா. என்னடா நீ வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற, இனி என்ன பண்றது? சரி, ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறேன். ஆனா நீ இதையே நினைச்சு அழுதுட்டே இருக்காதடா. இல்ல சேட்டா, நான் அழமாட்டேன். என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விடு. சரிடா, நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன். நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். வா. என்னமாமா சொல்றீங்க? ஆமாண்டா, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. என்னதான் அவளுக்கு அண்ணன்னு நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் இத்தனை வருஷம் அம்மா அப்பான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அம்மா அப்பா இல்லைன்னு தெரிஞ்சா அவளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவளுக்கு இப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. நைட் அந்த நிலைமையில அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறதுக்கே எனக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அவள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டா. அதனால அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னாலும் சித்தப்பா வீட்டுக்கு அவ வரமாட்டா. அப்புறம் அமுதா அன்னைக்கு குணமாகாம என்னாலையும் ஷைலுவாலையும் அந்த வீட்டை விட்டும் வெளியே வர முடியாது. ஐஷு ஹாஸ்டல்ல தான் இருந்தாகணும், வேற வழி இல்ல. ஆனா அவ கொஞ்சம் சரியாயிட்டா கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சரி, காலையில போய் ஹாஸ்டல்ல அவளை பார்த்து பேசி சமாதானம் பண்ணிக்கலான்னு ஹாஸ்டலுக்கு போறேன். அவ ஹாஸ்டல்ல இல்ல. கேட்டதுக்கு அவளும் ரேஷுவும் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் ரேஷுக்கு ஃபோன் பண்ணி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கீங்கன்னு கேட்டப்பதான் கம்பெனி பேரை சொன்னான். அப்பதான் தெரிஞ்சது அது நம்ம கம்பெனின்னு. டேய், அவ என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக வேற வழி இல்லாம அங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருப்பா. ஆனா அங்க இருந்தா நீ அவளை சும்மா விட மாட்டியே. அதையும் சொல்லி அவளை வெறுப்பேத்தி டென்ஷன் பண்ணி அவளை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருப்ப. அவ ஏற்கனவே மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காடா. நீ வேற அவளை அதையும் சொல்லி டென்ஷன் பண்ணாதடா. இது உன்கிட்ட சொல்லலாம் தான் ஃபோன் பண்ண. ஏற்கனவே அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளை இதுக்கு மேலயும் டென்ஷன் பண்ணாதடா. மாமா, உங்க தங்கச்சி மேல இருக்கிற அக்கறையில நீங்க பேசுறீங்கன்னு புரியுது.
அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை வைங்க. என்னது? டேய், ஐயோ, இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? இனி அவளுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல என்ன பண்ணி தொலைக்க போறானோ தெரியல.